ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் தாங்க. சங்கரா மீன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீனை வந்துட்டு இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து இப்படி தான் மீன் வறுப்பேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து மஞ்சத்தூள் கல் உப்பெல்லாம் போட்டு உரசி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மீனுக்கு வந்துட்டு இப்போ நான் மசாலா வந்துட்டு அரைச்ச மசாலா தூள் இல்லை, தனி மிளகாய் தூள் இல்லை, என்கிட்ட காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டு மிளகா போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனுக்கு தேவையானது நான் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு 10 மிளகா போல் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். தனித்தூள் உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் நீங்கள் அதை வறுக்கிற தூள் வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுங்க. பாருங்கள், மிளகா போட்டாங்க. 10 மிளகா இருந்துச்சு. நான் காரமாக தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, நல்லா காரமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போகணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சோம்பு தெரிஞ்சிடும், இது போட்டுருங்க. மீன் மசாலாவுக்கு இந்த பாருங்கள், மிளகா போட்டேன், காஞ்ச மிளகா, சோம்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். அடுத்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு பாதி, இந்த பாருங்கள், பாதி தக்காளி அரிஞ்சிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இது 1/2 கிலோ மீன். தலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து குழம்புல போடுறதுக்கு தலையை வந்து எடுத்து வச்சுட்டேன். இது 1/2 கிலோ மீன், அதுக்கு வந்து போடுறேன். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். இதில் ஒரு பாதி வெங்காயம். பாருங்க, பூண்டு சும்மா ஒரு 2-3 பல்லு பூண்டு. இப்போ இந்த மீனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த மீனுக்கு தேவையான உப்பு இந்த பாருங்க, இதையும் போட்டு அரைச்சிடுவோம். அவ்வளோதாங்க, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டாங்க மசாலாவை. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு பாதி மூடி லெமனு, எலுமிச்சம்பழம் பாதி. எலுமிச்சம்பழம் போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை கலந்து வச்சிடலாம். மீன் இந்த உள்ளெல்லாம் நல்லா மீன் மசாலா போகிற மாதிரி நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வறுக்கலாம். இப்போ நல்லா வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வறுத்தரலாம். நான் தோசைக்கல்ல தான் வறுக்க போகிறேன். இப்போ வறுத்தரலாம். எண்ணெய் சூடாயிட்டு போடணும். அடுத்த ரவுண்டு போட்டுக்கிறேன். இப்போ பிடிச்சிடலாம். அவ்வளோதான், மீன் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், அடுத்த ரவுண்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள், மீன் வறுத்தாச்சுங்க. ஒரு ரவுண்டு அடுப்பில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாயத்துக்கு இதே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இந்த தூளெல்லாம் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் தூள் கூட போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்களும் வறுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.